கதைகளை ஒவ்வொரு பக்கத்தையும் நான் புரட்டும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா என் மனம் உடைந்து கொண்டே இருந்துகிறது. அப்படி சிந்தனையை தூண்டி விட்டு கொண்டே இருந்துகிறது. நேரம் போனதே தெரியவில்லை. மிகவும் வியப்பாக ஆச்சரியமாக இருந்து இப்படியும் கதைகள் எழுத முடியுமா என்று எனக்குள்ளும் ஒரு கதை எழுதக்கூடிய ஆர்வத்தை ஐயா அவர்கள் தூண்டி விட்டிருக்கார்கள். மிகவும் நன்றி ஐயா. உங்களை போல நான் நிறைய கதைகள் எழுதுவதற்கு எனக்குள் ஒரு ஆர்வம் வந்திருக்கிறது. அடுத்தபடியா செயற்கை கருவிகளுக்குள் நம்மை நுழைத்துக் கொண்டு உறவுகளோடு உறவாடுவதற்கு நேரம் இல்லாத காரணத்தை ஐயா மனதில் வைத்துக் கொண்டுதான் ஹைக்கூ வடிவில் மிக அருமையான கதைகள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஹைக்கூ வடிவில் கவிதைன்னு பார்த்திருக்கோம். நம்ம ஈரோடு தமிழன்பன் ஐயா எழுதினது. அதுக்கு அடுத்தபடி ஹைக்கூ வடிவில் கதையும் எழுத முடியும் என்பதை பார்க்கும் பொழுது சரி இப்படியும் எழுதலாம் அப்படின்றது வந்து எனக்குள் எண்ணங்கள் விரிவடையுது. ஏன்னா நானும் அந்த எண்ணத்துக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கேன். வந்துட்டு சில பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கேன். இப்போ ஐயா வந்து எனக்கு ஒரு ரோல் மாடலா தூண்டுகோலா என்னை தூண்டி விட்டுருக்காங்க. கண்டிப்பாக சாதனை படைப்பேன் நம்பிக்கை இருக்கிறது. இதுல பாத்தீங்க அப்படின்னா இத்தனோடு கதைகள் அனைவரோடு விரும்பி படிப்பதன் மட்டும் இல்லாமல் நாம் குழந்தை பருவத்தில் கதை கேட்ட காலம் மறைந்து பாத்தீங்கன்னா இப்போ கதை படிக்கும் காலத்தை குறைந்த நேரத்தில் எப்படியெல்லாம் படிக்கும் சொல்லி மனதுக்குள்ள ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் என் மனதை தொட்ட சில கதைகள் பாத்தீங்கன்னா பக்கம் எண் 19, கதைகள் 26. இன்றைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய சில வீடுகள்ல பலசரக்கு, அதாவது இந்த கதை ஐயா சொல்லியிருக்காங்க, பலசரக்கு வாங்க சென்றவன் கையில் வந்தான் சரக்குடன். ஆமா, மளிகை ஜாமான் சொன்ன காலமே பலசரக்கு காலம் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. அதிலும் பார்த்தோம் அப்படின்னா மளிகை ஜாமான் சொல்லியிருந்தா கூட நம்ம குடியிருக்கும் மாளிகை ஞாபகம் வந்திருக்கும். அந்த பலசரக்குன்னு சொன்னதால என்னவோ அவனுக்கு போன உடனே பக்கத்துல டாஸ்மாக் கடையை பார்த்த உடனே ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்துடலான்னு வந்துருச்சு. இது போன வாரம் ஷார்ட்ஸ்ல நான் வந்து ஒரு சின்ன கதை பார்த்தேன். என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து வீட்டுல ஐயோ முற்றத்துல இருக்கக்கூடிய பல்பு பீஸா போயிடுச்சு, என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கணவன் வந்து கேட்கறான், அம்மா என்னம்மா ஆச்சு குடுமா, நான் உனக்கு வந்து கடையில போயினா பல்பு நான் வாங்கிட்டு வரட்டுமான்னு கேட்கறான். போயா போ இலையப்பாரு, நீ கையில பணத்தை கொடுத்து என்ன செய்வேன், நேரம் அங்க வாங்கி பாட்டில் வாங்கி ஊத்திக்கிட்டு எங்கடா மல்லாக்க கிடப்ப, உன்னை தேடி அலைஞ்சிட்டு நான் இருக்கணும் போய் அப்படின்னு அந்த கோவத்துல சொல்லிட்டாங்க. இல்லம்மா சத்தியமா உன் தலையடிக்கு சத்தியமா நான் வாங்கிட்டு வர்றேம்மான்னு சொல்லிட்டு நம்பி இந்த அம்மாவும் கையில பணத்தை கொடுத்தாச்சு. அந்த அவரும் போய் வாங்கிட்டு வந்துட்டார். வந்த உடனே பரவாயில்ல இன்னைக்கு உருப்படியா ஒரு காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்லி அந்த பல்பை என்ன பண்றாங்க நம்ம மாட்டும் போது கேட்கலாம், ஏன்னா புது பல்புன்ற அந்த அட்டை எங்கய்யா கவர் எங்கய்யான்னு கேட்கிறாப்புல. அதுவாம்மா கடைக்காரன் செக் பண்ணான்ல, அது அட்டையை வந்து நான் தூக்கி போட்டுட்டா நான் பல்பை கொண்டு வந்திருக்கேம்மா. சரி நல்ல காரியம், வாழ்க்கையில தான் புண்ணியமா உனக்கு காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பல்பை மாட்டிட்டு தூங்க போயிட்டாங்க. அவனும் தூங்க போயாச்சு. நடு ராத்திரின்னு பார்த்து திடீர்னு பக்கத்து வீட்டுல ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க மாட்டு தொழுவத்துல போட்டிருந்த லைவ் பல்பை காணோம், எந்த குடிகார பையனா களவான பையனை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லும் போது இந்த அம்மா அந்த நேரம் சத்தம் கேட்டு என்னன்னு எழுந்திரிச்சுமோ என்னக்கா என்னாச்சுன்னு கேட்கும்போது விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம மனசுக்குள்ள நெருஞ்சி முள் அப்படியே தைக்குது. ஆஹா இவன் பழையபடி செஞ்சிருக்கான், நம்ம தான் ஏமாந்துட்டோம் சொல்லிட்டு வேமா வந்து திண்ணைக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தா இருட்டுக்குள்ள யாரோ இடுப்பு கட்ட லுங்கி எடுத்து தலையில முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுறது தெரியுது பார்த்துருங்க. இன்றைக்கு குடியை கெடுக்கும்ன்றது ஐயா வந்து நகைச்சுவையாக அழகா சொல்லி காட்டியிருக்கிறாங்க. மிக அருமையாக இருந்தது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பக்கம் எண் 18, கதை 21 ஆடம்பர வாழ்க்கை. உண்மைதான், பகட்டுக்காக உறவுக்காக நண்பர்கள் வட்டாரத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை போலியாக காட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். வருமானத்துக்கு மீறிய செலவு, தன்னுடைய மகளின் பூப்புனித நீராட்டு விழாவை மிக மகிழ்ச்சியாக இருப்பதை கொண்டு செலவு செய்யாமல் இல்லாத இடத்துல எல்லாம் கடனை வாங்க முடியும், வட்டிக்கு மேல வட்டி, ரன்னு வட்டி, கந்து வட்டி எல்லாம் வாங்கி கடைசியில என்னாச்சு, அந்த பொண்ணுடைய ஒரே ஆசை மகளுடைய கல்யாணத்தை வந்து ஊருக்கு தெரியாமல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. இப்ப அப்படிதான் இருக்கு. பகட்டான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம வந்து நிஜமான வாழ்க்கை வாழல. அவங்க என்ன நினைச்சோம் இவங்க என்ன நினைச்சிருவான்னு சொல்லி அவங்க இயல்பான வாழ்க்கையை நம்ம வாழல. அதுவும் ஐயா வந்து இந்த கதையில சுட்டி காட்டியது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அடுத்து கதை 63 பக்கம் 29 இருக்கு. என்ன அப்படின்னா வரதட்சணை வாங்காத மாப்பிள்ளை. பெருமையா இருந்தது. ஆமா, எல்லா வீடுகளையும் பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை வாங்கல அப்படின்னா இந்த கதையில ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல தினந்தோறும் மாமனார் கிட்ட எனக்கு கை செலவுக்காக 1000 கூட 2000 கூட வாங்கக்கூடிய ஒரு மாமனாரை ஏடிஎம் ஆக்கி வச்சிருக்காரு. சோ அதுவும் நடைமுறையில இருக்கத்தான் செய்து வந்துட்டு. அடுத்தபடியா கதை பார்த்தீங்கன்னா கதை 92 பக்கம் 36 குழந்தைக்கு ஆயா குட்டிப்பால். ஒரு தாய்மை என்பது புனிதமானது. அந்த தாய்மையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையை ஈண்டெடுத்த தாய் வந்து குழந்தையை பெற்றெடுத்து மட்டும் போதாது, அதை சீராட்டி பாராட்டி தன் உதிரத்தை பாலாக கொடுத்து அந்த குழந்தையை அறிவோடும் ஆரோக்கியமும் வளர்க்கறதுதான் தாயினுடைய மகத்துவமான ஒரு புனிதமான ஒரு சேவை. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க, குழந்தையை ஆயாட்ட கொடுத்துட்டு முட்டிப்பாலை கொடுக்க சொல்லிட்டு அம்மா எங்க போட்டாங்க, தாய்ப்பால் வார விழாவுக்கு போயாச்சு.
அப்ப இங்க எப்படி இருக்கு? போலியன் வீட்டுல ஒரு முகம், வெளியில ஒரு முகம். இறுதியா எனக்கு கதை 102 பக்கம் 38. இப்ப இருக்கிற நிலைமை இது ரொம்ப ஹார்ட் டச் பண்ணது. அதான் என்ன அப்படின்னா, 2 பையன்கள் இருக்காங்க. அம்மா அப்பாவிட்ட, அப்பா நீங்க ஒரு மாசம் என் வீட்டுல இருங்க, அம்மா நீங்க ஒரு மாசம் தம்பி வீட்டுல இருங்க, இப்படி எப்படி ஷிஃப்ட் போட்டு வாங்க அப்படின்ற மாதிரி பையன் கூசாம அப்பா அம்மாட்ட சொல்றான். இதுக்கு அம்மா சொல்றாங்க, இல்லப்பா நாங்க வந்தா சேர்ந்தே தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போறாங்க, கை கோர்த்து கரம் பிடித்து இருவரும் முதியோர் இல்லத்துக்கு போனாங்க. இது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு தான் இருக்கின்றது. ஐயா சொல்லும் பொழுது அது உண்மையிலே எனக்கு மனக்கண்ணில் வந்துதான் சென்றது. ஏன்னா செவி வழியாக நானும் சில செய்திகள் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க கூட இருக்கக்கூடிய பணிபுரியும் ஆசிரியர்களாக இருக்கட்டும், என் நட்பு ஊடகங்களும் சில செய்திகள் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற சொல்லும் பொழுது அது நடைமுறையில பார்த்திருக்கேன். நான் வந்து அந்த கதையை படிச்ச உடனே என் கண்களை கலங்கி விட்டது பார்த்துக்கோங்க. இப்படி கதையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயாவுடைய கதைகளை வந்து சிந்தனையை தூண்டி வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பது சிறப்பாக இருக்கிறது. இன்னும் கதைகளை கதைத்துக் கொண்டே போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமா பாத்தீங்க அப்படின்னா இத்தினூண்டு மணித்துளி தான். 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. சரி பரவாயில்ல, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கேற்ப ஐயாவுடைய கதைகளுக்கு இந்த இத்தினூண்டு கதைகள் சிறப்பான புக்காக இருக்கு என்பதற்காக அந்த கதைகளை சான்றாக சொல்கிறேன். அடுத்ததாக ஐயாவுக்கு சின்ன ஒரு இது, சிவானந்தம் ஐயா அவர்களே, இத்தினூண்டு கதைகளின் மூலம் நான் பேரானந்தம் அடைந்துள்ளேன். குரல் வடிவிலும் குறுந்தொகை வடிவிலும் ஐயா நீங்கள் கதை எழுதும் பணியில் தங்களின் உயரத்தை விட இன்னும் மேலும் மேலும் நன்கு உயர்ந்து புகழடைய இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மனதார கூறி வணங்கி வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் ஒரு முறை ஜான்கணேசன் ஐயா அவர்களுக்கும் நம்மளுடைய சிவானந்தம் ஐயா அவர்களுக்கும் என் வணக்கத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உரத்த சிந்தனை தலைவரின் உருகமான கதை இது சிவானந்தம் ஐயாவின் இத்தினூண்டு கதை. தானே நன்ன